ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நமக்கு இந்த வீடியோவில் ஒரு ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம். நெட் அட்டாச் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதான் வந்து அந்த ப்ளவுஸோட ஓவரால் லுக்கு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் போடுற பியூட்டிஃபுல்லான அமேசிங்கான ஒரு ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 3 லைன்ஸ்க்கு சரி த்ரெட், ஒரு லைன் சுகர் பீடு, ஒரு லைன் ஸ்டோன் செயின், அதுக்கப்புறமா சுகர் பீடு. இதான் வந்து அந்த பார்டர் டிசைனு. பட் இதை வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்க இந்த பிளேஸில் வந்து நெட்டை அட்டாச் பண்ணி இந்த பால் பின், இந்த பின்னை வச்சு ஃபுல்லாக நெட்டை மேலே வச்சு தான் அட்டாச் பண்ணேன். கிளாத் அடியில் கொடுத்துட்டு மேலே சும்மா அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து 2 லைன்ஸ்க்கு சரி த்ரெட் கொடுத்து அதுக்கு மேலே சிக்ஸாக்கு கொடுத்து அதுக்கப்புறமா பேக் சைடில் இந்த கிளாத்தோட பேக் சைடு திருப்பி அதில் வந்து கொஞ்சம் நேரம் கம் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கம் ட்ரை ஆன அப்புறம் தான் நான் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டாக ஒரு ப்ளவுஸ் போட்டேன், எனக்குன்னு தான் போட்டிருந்தேன் முன்னாடி, எப்படியும் ஒரு 2 இயர்ஸுக்கு முன்னாடி. ஸோ அந்த டைம் தான் அப்போ தான் 1-2 ப்ளவுஸு இந்த நெட் அட்டாச் பண்ணி வந்துச்சு, லைட்டாக ஃபேமஸான அந்த டைம். ஸோ அந்த டைமில் எனக்கு பண்ணும்போது எனக்கு அந்த இதுவும் இல்லை, எப்படி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் இல்லை. பட்டு நான் வந்து இந்த மாதிரி சரி த்ரெட் கொடுத்து சிக்ஸாக் கொடுத்து அப்படி தான் பண்ணேன். பட்டு எனக்கு வந்து இந்த கிளாத்துலேருந்து இந்த சரி த்ரெட்டு பிரிஞ்சு வந்துட்டு. ஸோ அதனால் அதுக்கப்புறமா வந்து எனக்கு கஸ்டமருக்கு பண்ண எல்லாத்துலேயுமே வந்து நான் பேக்கில் கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த நெட்டை கட் பண்ணி எடுத்து பண்ணேன். இது வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்தது கிடையாது. எனக்கும் அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நானும் பண்ணேன். எனக்கும் அந்த கம்ப்ளைண்ட் அதுக்கப்புறமா வரல. ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும், நம்ம அப்படியே பண்ணிடலான்னு ஃபுல்லாக நான் வந்து கம் போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுப்பேன். ஸோ அது கொஞ்சம் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப டைம் ஆகும், அந்த கம் காயிறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மற்றபடி வந்து நமக்கு கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு முக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எது மனசுக்கு தோணுதோ, எந்த வேலையாக இருந்தாலும் அப்படி தான் உங்களுக்கு மனசில் தோணும், ஓகே இதை பண்ணால் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அப்படின்னு அதை நினச்சி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் ஜாபில் வந்து ரொம்ப லவ்வோட சூப்பராக வந்து பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ அதை கொடுத்துட்டு இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபுல்லாக வந்து சுகர் பீட் கொடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த சரி த்ரெட் கொடுத்துருப்போம் தெரியுமா, அந்த இடத்த வந்து கவர் பண்ணுறதுக்காக அந்த இடத்துக்கு ஃபுல்லாக ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு இங்கேயும் ஸ்டோன் செயின் கொடுத்துட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே மேலே ஃபுல்லாக வந்து சுகர் பீட் கொடுத்து அந்த டிசைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இங்கே கீழே இருக்க சுகர் பீடையும் கொடுத்தேன். அண்ட் வந்து இதில் வந்து அந்த ஸ்டோன் செயினை நான் வந்து கம்மு போட்டு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்டிச்சும் கொடுத்துருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கொடி டிசைன் மாதிரி, ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்கேன். ஃப்ளவருக்கு சென்டரில் நம்ம 3 கோல்டன் கலர் பீடு, அதுக்கப்புறமா ஒரு சீக்வன்ஸு, ஒரு சுகர் பீடு வச்சு ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்கேன். அதுக்கு இந்த 2 ஃப்ளவருக்கு சென்டரில் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு லைனு சுகர் பீடு கொடுத்துட்டு அதுக்கு 2 சைட்லேயுமே வந்து கட் பீடு வச்சு ஒரு லீஃப் பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. மேலே ஒரு 3 லீஃப் மாதிரி கொடுத்துருக்கேன். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, பார்த்தீங்கனாலே தெரியும். நெக்ஸ்ட்டு சென்டரில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கட் பீடு, கோல்டன் கலர் கட் பீடு கொடுத்து அண்ட் வந்து நம்ம 3 பீடு கொடுத்து அதையும் ஒரு டிசைன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது வந்து கோல்டன் கலர் நெட். ஸோ இப்படி இருக்கா. நெக்ஸ்ட் மேலே புட்டாஸுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 சுகர் பீடு அண்ட் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சு புட்டாஸும் கொடுத்துருக்கேன். புட்டாஸ் கொஞ்சம் அதிகமாக தான் கொடுத்துருக்கேன். இன்னும் வந்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும் அப்படின்னா இன்னும் நிறைய புட்டாஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிராண்டாக சூப்பராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.